பணக்காரங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உடனடியாக முடிவெடுத்து உடனடியாக வாங்கிட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை வாங்கணும்னு ஆசை வருது, ஒரு காரை வாங்கணும்னு ஆசை வருது, அப்போ ரொம்ப பிரில்லியண்டா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. உடனடியாக வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து சரிதானா. அதுக்கு பேர் என்னன்னா டிலேடு கிராட்டிஃபிகேஷன். தட்ஸ் நாட் த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். இப்போ தோணுது, இப்போ அவ்வளோதான், யோசிக்கதான் கிடையாது, கடன் தந்தா லோன் தந்தா காரை வாங்கிட்டேன். தட் இஸ் நாட் குட். இப்போ நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டணும், பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, அப்புறம் அழுவீங்க, ஐயோ கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியலன்னு. காரை விற்றா டெப்ரிசியேஷன் கூட வாங்காது, அவ்வளோதான் லாஸ். ஸோ டு நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். யோசிங்க, வாங்கலாமா அப்படின்றத யோசிங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க, எதையுமே கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையாளர்கள் எப்படி இவ்வளோ பெரிய சாதனை பண்ணாங்கன்னா, நோட் பண்ணி, if you do the same thing again and again, if you do the same thing again and again, you cannot ever expect a different outcome. அதாவது ஒரே செயலை திரும்ப திரும்ப அதே செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே அவுட்கம், அதே ரிசல்ட்டை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும், வித்தியாசமான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாதுங்கிற. இஃப் யூ டூ த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின், யூ கேனாட் எவர் எக்ஸ்பெக்ட் அ டிஃபரண்ட் அவுட்கம். அதாவது என்ன செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ, என்ன தெரியுமோ உங்களுக்கு, என்ன இதான் எனக்கு தெரியும், ஒரு விஷயம் தான் தெரியும், அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கும்போது அதுலேருந்து என்ன டிஃப்ரெண்ட் அவுட்கம்மை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ஜஸ்ட் அடாப்ட் பண்ணிக்கோங்க, மைண்ட் அடாப்ட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூ ஹாவ் டு கெட் அடாப்டட். மைண்ட் அடாப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் மைண்ட் அடாப்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லா இதுலேயும் வந்து என் மைண்ட் அடாப்ட் ஆச்சு. டிஃப்ரெண்ட் கேடர்ஸ், பிபிஓ, ஹோட்டல், பிஸ்னஸ், சினிமா, மியூசிக், டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ புதுசாக போகும்போது டக்குன்னு அடாப்ட் ஆகாது மைண்டு. ஆனால் அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ஷன், மைண்ட் அடாப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நீங்கள் என்ன வேணால் பணம் சம்பாதிச்சிடலாம், எப்படி வேணால் பணம் சம்பாதிச்சிடலாம், இன்னும் பச்சையாக சொல்லணும்னா. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு எப்படா பிரச்சனை நம்மளை தேடி வரும், யாரா நம்மளை தேடி வருவா அப்படின்ற உங்கள் நிம்மதியை தொலைச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன். அந்த சம்பாதிச்ச பணத்துக்கு என்ன மரியாதை, அதை சம்பாதிக்காமலே இருந்திருக்கலாமே. அப்போது எதை நீங்கள் இழக்கக்கூடாது தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ பீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். அந்த அமைதி, நிம்மதி. அப்போது நேர்மையான வழியில் நிறைய வழிகள் இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் இன்னைக்கு பார்க்குறேன், மக்கள் வந்து ஒரு சாரார் 100 ரூபாய் காசு, 50 ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்கு கடுமையாக சிரமப்படுறாங்க. ஆனால் நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன், ரிஸ்க் எடுத்து தான் போயிருந்தேன், என் பணத்தை செலவு பண்ணி போயிருந்தேன். நான் போனதுனால தான் எனக்கு வித்தியாசமான மனிதர்களுடைய தொடர்பு கிடைச்சிது. அங்கே எனக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புளை நான் பார்க்க முடிஞ்சுது. அங்கே அவங்க வாரத்துக்கே சில பேர் பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க, அதில் சிலர் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அப்போ இவங்களும் மனுஷங்க தானே, இவங்களால முடிஞ்சது ஏன் நம்மளால முடியல? உடனே சுருண்டுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாம், ஐயோ எங்களை பார்த்தாவே வந்து ஓடுறாங்க. ஓகே ஃபைன், இதனால என்ன ஆக போகுது? நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதாவது ஒரு புல்டோசரை கூட கொடுத்தா நீங்கள் விற்க தெரியணும், அப்படி நீங்கள் ரெடி ஆகிடணும். அந்த பேச்சாற்றல் அப்படி நீங்கள் வளர்த்துக்கணும். யூ ஹேவ் டு டெவலப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் கூட பேசினா கூட கிளியராக நான் வந்து கான்செப்டை சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே வர மாதிரி பண்ணிவிடுவேன். குழப்பட அதெல்லாம் கிடையாது. இதுதான், இது வந்தால் சூப்பர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அதனால் உங்கள் நிம்மதியை தொலைக்கிற எந்த ஒரு விஷயம், பணம் சம்பாதிச்சிருக்கலாம், நீங்கள் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் அந்த நிம்மதியை தொலைத்து விட்டு அந்த பணம் உங்களுக்கு வருகிறது என்றால் அந்த பணமே வேணாம். ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மனதின் மூலமாக தான் இங்கே எல்லா மனுஷனுக்கும் வியாதி வருது, பிபி ஏறுது,
பலவிதமான நோய்கள் மனம் சார்ந்து தான் இந்த நோய்களா உருவாகுது. அப்போ நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் உங்க குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஏன்னா குடும்பத்தோடைய தலைவன் நீங்க, இறைவன் நீங்க. நீங்களாம் எவ்வளோ பொறுப்பா இருக்கணும். ஆனா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. பல பேருக்கு 6 அடி வளர்ந்துடுறாங்க, ஆனா அறிவு மட்டும் வளரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ அவனை நம்பி குடும்பம் இருக்கு. எத்தனை பேரை நான் பார்க்குறேன், எத்தனை அப்போ என்ன செய்யணும்? ஒரு சிலரை நம்ம மாற்ற முடியும். சிலர் முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி மட்டும் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், வித்தியாசமான முயற்சிகளை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். லைஃப்ல பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சூட்சமம். யூ ஹேவ் டு டேக் so much of risk. ஆனா அந்த ரிஸ்க் கால்குலேட்டிவ் ரிஸ்கா இருக்கணும். ஏதோ கடன் வாங்குறோம், ஏதோ ஒன்று தூக்கி போடுறோம் அப்படி கிடையாது. உங்களுக்கு அதை வாங்குறதன் மூலமாக அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வரணும். நம்பிக்கை இருந்தால் நீங்க அந்த கடனை வாங்கலாம். கடனே தப்புன்னு கிடையாது. அது எதற்காக வாங்குறீங்க, என்ன சோர்ஸ்க்காக வாங்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபோல நீங்க ரொம்ப ஓப்பன் மைண்டட் பர்சனா இருக்கணும். அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள யாருமே உள்ள நுழைய முடியாது. இந்த தீனதயாளன் மாதிரி தான், எனக்கு எல்லாமே தெரியும்ட்டாரு. அதுக்கப்புறமா மெசேஜ் மேல மெசேஜ் அடிச்சுட்டே இருக்காரு. அப்போ இவங்களெல்லாம் உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆற போடணும், கொஞ்சம் அலைய விடணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவருக்கு எல்லாமே தெரியும்னா அப்புறம் எதுக்கு என்னை பார்க்கணும்? அப்புறம் ஏன் அவர் பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் கடன் ஆகுது? எல்லாமே தெரியுங்கிறாரு. பிசினஸ்ல என்ன சொல்றது, நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்றீங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்க மாசத்துக்கு 10 கோடி ரூபாய் கூட நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஆனா நெட் ப்ராஃபிட் என்ன? 10,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வச்சுக்கோங்களேன். அந்த 10 கோடி வேஸ்ட். அப்போ 10,000 எங்க, 10 கோடி எங்க? 0.1% தான் ப்ராஃபிட். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக